நம்ம ஜேஎஸ்கேவோட டே ஒன் ஆஃப் ப்ராக்டிஸ்ல இருந்து ஒரு சில போட்டோஸ் வந்திருக்கு. அதை இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அதை தவிர்த்து ஆயுஷ் மாத்திரை ரீசெண்டா வந்து அண்டர்-19 ஏஷியா கப்ல சொதப்பிருக்காரு பேட்டிங்ல. அதை பத்தியும் வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அப்ப நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஜேஎஸ்கே அப்டேட்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன அப்டேட் பார்த்துடலாமா? நேத்தன் எல்லிஸ் ரீசெண்டா பார்த்தா நேத்து விளையாட பிபிஎல் மேட்ச்ல அல்பர்ட் ரெடிகன்ஸ் வர்சஸ் மெல்பர்ன் ரெடிகன்ஸ் மேட்ச் நடந்திருக்கும். அதுல பார்த்தா இவர் பவுலிங் போட்டுருப்பாருங்க நம்ம நேத்தன் எல்லிஸ். அப்ப பாத்தீங்கன்னா டிம் சேவிட் இருக்காருல, அவரு நேத்தன் எல்லிஸ் ஒரு சிக்ஸர் அடிச்சிருப்பாரு. டிம் டேவிட் ரீசெண்டா கேகேஆர் அவங்க ஆக்ஷன்ல எடுத்திருப்பாங்க. இத உடனே சோசியல் மீடியால சிஎஸ்கே பிளேயர் டிம் டேவிட் சிக்ஸர் அடிச்சார் என்ற மாதிரி பாத்தீங்கன்னா அதை போட்டுட்டு இருக்காங்க. அது தவிர்த்து பாத்தீங்கன்னா நேத்து அவர் பவுலிங்குமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுமாரா தான் போட்டிருந்தாரு. 44 ரன் கிட்ட கொடுத்திருந்தாரு, 4 ஓவர்ஸ் போட்டு 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. இருந்தாலுமே இதை ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பார்த்தா ஐபிஎல் 2026ல கண்டிப்பா சிஎஸ்கேவோட டெட் பவுலிங்ல போட போறது நேத்தன் எல்லிஸ் தான். இந்த 100% ஷோர் சொல்லணும். இது ஒரு மேட்ச் அவர் சரியா பண்ணல, ஆனா அடுத்த மேட்ச்ல கம்பேக் கொடுப்பாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ஆயுஷ் மாத்திரை ரீசெண்டா நடந்த எஸ்எம்ஏ டிராஃபில பாத்தீங்கன்னா 325 ரன் அடிச்சிருந்தாரு. 6 இன்னிங்ஸ்ல வேற லெவல கலக்கிருந்தாரு. அதிலும் பாத்தீங்கன்னா 2 செஞ்சுரி அடிச்சிருப்பாரு ஆயுஷ் மாத்திரை. அடுத்தடுத்து பேக் டு பேக் ஒரு வேற லெவல ஒரு ஃபார்ம்ல இருந்தாருங்க சையத் முஷ்தாக் அலி நம்மளோட ஆயுஷ் மாத்திரை. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இந்தியாவோட அண்டர்-19 ஏஷியா கப்போட கேப்டன்சி கொடுத்திருப்பாங்க. அது தொடர்ந்து அந்த ஒரு டோர்னமெண்ட் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு நேத்து. ஆனா அந்த மேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரை பெருசா ஜொலிக்கலங்க. அந்த நடந்த எல்லா மேட்ச்லயுமே ஆயுஷ் மாத்திரை சுமாரா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அந்த 1-2 மேட்ச்ல தான் டபுள் ஜிட்லயே போயிருக்காரு. இந்த எல்லா மேட்ச்லயே பார்த்தா சிங்கிள் ஜிட்லயே அவுட் ஆயிருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 4 ரன், அடுத்த மேட்ச்ல பார்த்தா 38-25 பால்ல, அதுக்கு அடுத்த மேட்ச்ல பார்த்தா 14 வெறும் 7 பால்ல, அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச்ல 7-8 பால்ல, கடைசியா பார்த்தா நேத்து ஒரு முக்கியமான மேட்ச் ஃபைனல் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான்ல அந்த சொதப்பி இருக்காரு சொல்லணும். வெறும் 2 ரன் 7 பால்ல. ஓவராலா நம்ம ஆயுஷ் மாத்திரை மொத்தமா 5 இன்னிங்ஸ் பிளே பண்றாரு. 5 இன்னிங்ஸ்ல ஓவராலா பார்த்தா டோட்டலாவே 65 ரன் தான் அடிச்சிருக்காரு. அதுவும் நேத்து முக்கியமான மேட்ச்ல 2 ரனுக்கு அவுட் ஆயிருக்காரு. எனக்கு என்னவோ ஆயுஷ் மாத்திரைக்கே அந்த கேப்டன்சி பிரஷர் இருக்கும்னு தோணுது. அவருக்கு ஒரு ஃப்ரீடமா கொடுத்தா இந்த சென்னை ஐபிஎல் எப்படி நம்மளுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு இந்த ஐபிஎல் 2025ல அந்த மாரி அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் கொடுத்தா அவரால் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும்னு தோணுது. இட்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு கேப்டன்சி பிரஷரா இருக்கும்னு எனக்கு தோணுது. நான் அதனால சொல்லல கைஸ், அவர் கேப்டன்சி கொடுத்தனால தான் அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு சொல்லல. ஆனா அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரீடம் இருந்தா அவரால் இன்னும் பார்த்தா நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். இந்த ஐபிஎல் 2026ல சிஎஸ்கே பிளேயிங் லெவல்ல இடம் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம் சொல்லணும். ஆயுஷ் மாத்திரையோட ஃபார்ம் கண்டினியூவா பார்த்தீங்கன்னா அவர் காட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் வெயிட் பண்ண போறாரு வெளியே. இப்ப ஊர்வில் பட்டேல் மாரி ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா வெளியே உட்கார போறாருங்க. ஆயுஷ் மாத்திரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க சிஎஸ்கே. ஆனா அவருக்குமே பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரை எப்படி பண்றாரு பொறுத்து தான் அவருக்கு சான்ஸ் போகும். நம்ம ஊர்வில் பட்டேலுமே ஒன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா அவருமே நல்லா பண்ணியிருக்காரு எஸ்எம்ஏ டிராஃபில. அதனால அவருமே வெளியே உட்காராரு. ஏன்னா ஐபிஎல் 2025ல அவருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு ஓப்பனிங்ல தான். அதனாலதான் சொல்றேன் அந்த ஒரு பொசிஷனுக்கு ஆயுஷ் மாத்திரை கண்டிப்பா ஒரு தொடர்ந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருந்தா தான் பிளேயர்ஸ் டீம்ல ஸ்டீல் பண்ண முடியும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரை குயிக்லி பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுப்பாரு. நம்மளா வெயிட் பண்ணலாம் கைஸ். இந்த ஏஷியா கப்ல சொதப்பிட்டாரு. ஆனா என்ன பொறுத்தவரை ஒரு T20 ஃபார்மேட் நல்லா பண்றாரு தோணுது. வெயிட் அண்ட் சீ கைஸ், ஆயுஷ் மாத்திரை கம்பேக் கொடுக்குறாரா பார்க்கலாம். அடுத்ததா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் பத்தி லேட்டஸ்டான அப்டேட் அண்ட் அவங்களோட பிராக்டிஸ் கேம்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஜேஎஸ்கேவோட SA20யோட 2026க்கான ஜெர்சி ரிவீல் பண்ணிருக்காங்க. இப்ப அந்த ஜெர்சி பாத்தீங்கன்னாலே தெரியுது அந்த வி நெக் வச்சு ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா ஜேஎஸ்கேவோட லோகோல பாத்தீங்கன்னா ஒரு ஹைலைட் மாதிரி பாத்தீங்கன்னா எல்லோல இது பண்றாங்க. அது எம்ப்ராய்டிங் மாதிரி தெரியுது பாக்கிறதுக்கு. தவிர்த்து ஜெர்சில பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி டைப்ஸ்ல இருக்கு கைஸ். ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு சொல்லணும் ஜேஎஸ்கே ஜெர்சி. அந்த ஸ்பான்சர் வேற முன்னாடி மாறி இருக்கு, பரி மேட்ச் வந்திருக்கு. அதனாலே ஜெர்சி பாத்தீங்கன்னா கொஞ்சம் லுக் பாத்தீங்கன்னா குட்டா இருக்கு சொல்லணும். ஃபைனலா ஜேஎஸ்கே அவங்களோட டே ஒன் ஆஃப் பிராக்டிஸ வேண்டர்ஸ்ல முடிச்சிருக்காங்க. அதுல இருந்து ஒரு சில போட்டோஸ் எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட அகில் உசேர் பாத்தீங்கன்னா டே ஒன் ஆஃப் பிராக்டிஸ் கேம்ப்ல ஜாயின் பண்ணிருக்காரு. இது அபிஷியலா ஜோபர்க் சைட்ல இருந்து போஸ்ட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் சிஎஸ்கே டிஎஸ்கே இப்ப நம்ம ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் 3 சிஎஸ்கே டீம்லயே விளையாடுறாரு. எல்லா சிஎஸ்கே யூனிவர்ஸ்லயும் ஒரு ஸ்டார் பிளேயரா நம்ம அகில் உசேன் இப்ப இருக்க போறாரு. டே ஒன் ஆஃப் பிராக்டிஸ்ல நம்ம FAF பஸ்ல இருந்து இறங்கி வரும்போது இந்த ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டீஃபன் பிளமிங் ஜாயினிங் ஆஃப் ஜோபர்க் அண்ட் ஆக்ஷனை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாவே அங்க போயிருக்காரு, டீமோட ஜாயின் பண்ணிருக்காரு. தவிர்த்து நம்மளோட பேட்டிங் கோச் ஹாபி மாக்கல் அண்ட் ஜாக்கோ ஸ்மித் இவங்க 2 பேரும் பிராக்டிஸ் உள்ள வரும்போது எடுத்திருக்காங்க இந்த ஒரு கிக்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டீமோட யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, ஸ்டீவ் ஸ்டோக்கர் இருக்காரு, மார்கர்னு ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அது தவிர்த்து நம்ம டீமோட பவுலிங் கன்சல்டன்டான எரிக் சிமன் சார் நம்ம ஜேஎஸ்கேவோட பவுலர்ஸோட பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காரு. வேன் மோல்டர் இருக்காரு, அந்த சைட்ல ஜாக்கோ ஸ்மித் இருக்காரு, டோயின் ஜான்சன் இருக்காரு, ஃபாரஸ்டர் இந்த மாதிரி பிளேயர்ஸோட அவர் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு இந்த ஒரு கிளிக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ் சோக் பவுலிங் போற மாதிரி ஒரு போட்டோ வந்திருக்கு கைஸ். ஸ்டீவ் சோக் ஒரு பேட்டர்னு தெரியும், பவுலிங் போடுவார் நான் இப்பதான் தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டீமோட யங்ஸ்டர் இருக்காருல பார்க்கர், அவர் பவுலிங் போற ஒரு கிளிப். அதுக்கப்புறம் ஜேக்கோ ஸ்மித் அவருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயருங்க, சீசன்ல பிளேயர் டு வாட்ச் அவுட் சொல்லணும். ஃபாரஸ்டர் இவருமே பாத்தீங்கன்னா வேற லெவல் ஒரு பிளேயர்னு சொல்லிட்டு இருக்காங்க, கேள்விப்பட்டு இருக்கோம். இவருமே பாக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. அதை விட்டு நம்ம மேத்யூ டிவிலியர்ஸ் இருக்காரு, ஜாக்கோ ஸ்மித், அப்புறம் டோயின் ஜான்சன்,
ஃபாரஸ்டர் இந்த மாதிரி பிளேயர்ஸோட கிளிக்லாம் போட்டிருக்காங்க ஜேஎஸ்கே. ஓவராலா ஜேஎஸ்கே இது வரைக்கும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு வீடியோ கிளிப்புமே இது வரையும் அவங்க பேட்டிங் பண்ற மாதிரியோ பவுலிங் போற மாதிரி வீடியோ கிளிப்ஸ் கிடைக்கல. ஒன்லி போட்டோ தான் கிடைச்சிருக்கு. ஜேஎஸ்கே எடிட்டிங் டீம் கொஞ்சம் பார்த்து அந்த வீடியோ கிளிப்ல கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க. அங்க வீடியோ கிளிப்ஸ்லாம் வந்த உடனே நம்ம சேனல்ல நான் உடனே அப்டேட் பண்ணிடுறேன். அதை தவிர்த்து அஸ் அ சேனல் ஓனரா இங்க என் சைட்ல இருந்து ஒரு அப்டேட் கைஸ். அதாவது நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் எனேபிள் ஆயிருக்கு. உங்களால முடிஞ்சா பாத்தீங்கன்னா நம்மளோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க எல்லோ தமிழன் ஃபேமிலி. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம எல்லோ தமிழன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றேன் கைஸ். அப்ப நல்ல சிஎஸ்கே கண்டென்ட்ல வந்து உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்கள் விடை பெறுவது நான் உங்கள் ஹரிஷ். ஸ்டே டியூன் கைஸ்.